பச்சரிசியை ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டுலாம் இல்லை மாவு வந்து நைஸாக வரும். அந்த மாவுல 1.5 டம்ளர் நமக்கு கிடைக்கும். அதை சிம்மில் வச்சு செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதான் 1 டம்ளர் மாவுக்கு எவ்வளோங்கிறத அளவு நான் ஸ்க்ரீனில் கொடுத்து சொல்லியிருக்கேன். 1 டம்ளர் வறுத்த அரிசி மாவுக்கு 1 டம்ளர் வெல்லம், 2 டம்ளர் ஜலம் விடலாம். தனியாக வேக வச்சுட்டாச்சு. மாவை நல்லா வறுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வெல்லம் போட்டாலும் நல்லா வெந்து வரும்னு சொல்லுவாள். நம்ம எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறோனோ அதுக்கு தக்கன தண்ணி விட்டு அதில் வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க விடணும். பாகு வந்துடக்கூடாது. அதில் வந்து நல்லா கொதித்து வடிகட்டின அப்புறம் அதில் தேங்காய், அப்புறம் நம்ம வறுத்து வச்ச மாவை போட்டு நல்லா கிளறிடணும். நம்ம காராமணி வெந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு கெட்டியான உடனே அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். சைட் பை சைடு வந்து உப்படைக்கும் வந்து கடுகு, அப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம மாவு நல்லா செவக்க வறுத்து மாவு இன்னும் கொஞ்சம் அதில் எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்க எடுத்துட்டு 1க்கு 2 தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் காராமணியும் போட்டு வறுத்து வச்ச மாவை போட்டு கிளறினா உப்பு அடைக்கும் மாவு ரெடி. 2 மாவும் ரெடியான உடனே அதை சின்ன சின்ன அடையாக தட்டி அப்புறம் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கணும். எங்கள் ஊர்லாம் வந்து அடையை வந்து பூவர் சேலையில் தட்டுவா. இங்கே வந்து இந்த இட்லி மாதிரி தட்டி தான் இட்லி பானையில் வேக விட்டணும். வெந்த உடனே மேலே வேர்த்து விட்டுன மாதிரி இருக்கும். மெத்தடில் பேக்கெட் மாவுலேயும் வந்து நம்ம கடையில் வாங்குற பேக்கெட் மாவுலேயும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.